தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது. முகாமுக்கு குறி. கொக்குவில் இந்து கல்லூரி 3 மாடிகளை கொண்டிருந்தது. மாடி கட்டிடத்தை பார்த்ததும் அங்கிருந்து புலிகள் தாக்கக்கூடும் என்று நினைத்தனர் இந்திய படையினர். கல்லூரி வளவுக்குள் மதில் அருகே நின்று இந்திய படையை காணும் ஆவலில் முண்டியடித்த மக்களையும் தமது எதிரிகளாகவே நினைத்தனர். யாழ்ப்பாணம் முழுக்க எதிரி பிரதேசம்தான். அங்குள்ள எல்லோரும் எதிரிகள்தான். அவர்களோடு சண்டையிட்டு கைப்பற்றத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதுதான் இந்திய படையினரின் எண்ணம். ஏனெனில் இந்த தொடரில் முன்னரே குறிப்பிட்டது போல இந்திய படையின் பல படைப்பிரிவுகள் இந்தியாவிலிருந்து வந்து இறங்கியதும் உடனடியாக சண்டைக்கு அனுப்பப்பட்டன. அதனால் மக்களையும் எதிரிகளாகவே பார்க்க தொடங்கினார்கள். உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்று உலகின் மிக மோசமான கட்டுப்பாடற்ற இராணுவமாக நடந்து கொண்டது. நேரமோ பிற்பகல். கொக்குவில் இந்து கல்லூரி மதிலுக்கு பின்புறம் நிற்பவர்கள் பொதுமக்கள் தான் என்பது தெளிவாக தெரிகிறது. கொக்குவில் இந்து கல்லூரி பக்கமிருந்து தாக்குதலும் நடத்தப்படவில்லை. அப்படி இருந்தும் கொக்குவில் இந்து கல்லூரி நோக்கி டாங்கியின் சுடுகுழல் திருப்பப்பட்டது. சுடுகுழல் திருப்பப்பட்டதும் என்ன நடக்கப் போகிறது என்பது மதிலுக்கு பின்புறம் நின்ற மக்களுக்கு தெரிந்துவிட்டது. பதறி அடித்து உள்ளே ஓடினார்கள். அதற்குள் டாங்கியிலிருந்து புறப்பட்ட குண்டுகள் கல்லூரியின் அறையொன்றை ஊடுருவி உள்ளே விழுந்து வடித்தது. அறைக்குள் இருந்த 24 பேர் துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் செத்துப் போனார்கள். படை முன்னேற்றம். காங்கேசன்துறை வீதி வழியாக முன்னேறிய இந்திய படையின் ஒரு படைப்பிரிவு குளப்பட்டி சந்தியிலிருந்து ஆனைக்கோட்டை செல்லும் வழியாக முன்னேறியது. இன்னொரு பிரிவு பிரதான வீதி வழியாக நேராக முன்னேறி கொக்குவில் இந்து கல்லூரி வரை சென்றது. குளப்பட்டி சந்தியிலிருந்து ஆனைக்கோட்டை செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்த இந்திய படை புலிகளின் கன்னிவடியில் சிக்கியது. கன்னிவடி வெடித்ததும் பலியான படையினர் தவிர ஏனைய படையினர் தரையில் படுத்து சுடுவதற்கு நிலையெடுத்துக் கொண்டனர். கன்னிவடியை புதைத்துவிட்டு வீதியின் இருமருங்கிலும் பதுங்கியிருந்த புலிகள் இந்திய படையினரை சுற்றி வளைத்து தாக்கத் தொடங்கினார்கள். குளப்பட்டி சந்தி வழியாக ஆனைக்கோட்டை சென்ற படைப்பிரிவு புலிகளின் தாக்குதலால் பின்வாங்கியது. பாதை எங்கும் இந்திய படையினரின் சடலங்கள் கிடந்தன. குறைந்தது 20 படையினராவது கொல்லப்பட்டிருப்பர். புலிகளின் தரப்பில் இழப்புகள் ஏற்பட்டதாக தெரியவில்லை. கொக்குவில் பூனாரி மடத்தடியிலும் இந்திய படையினர் மீது புலிகள் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். கால்நடையாக நகர்ந்து சென்ற படைப்பிரிவு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலிலும் 15க்கும் மேற்பட்ட இந்திய படையினர் கொல்லப்பட்டனர். வீதிகளில் சடலங்கள் கிடக்க புலிகளின் கெரில்லாக்கள் அச்சடலங்களுக்கு அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கொக்குவில் குளப்பிட்டி மோதல்களின் பின்னர் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் பின்னர் இந்திய பத்திரிகைகள் உட்பட சர்வதேச பத்திரிகைகளில் பரபரப்பாக வெளியாகின. ஆசியாவின் பிராந்திய வல்லரசான இந்தியாவின் படைகள் ஒரு கெரில்லா இயக்கத்தின் தாக்குதல் காரணமாக வீதிகளில் பிணமாக கிடந்த காட்சி உலகெங்கும் வியப்பாக நோக்கப்பட்டது. கொக்குவில் பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்களை வழிநடத்தியவர்களுள் முக்கியமானவர் நிஷாந்தன். கொழும்பில் புலிகள் இயக்கத்தினரால் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகளுக்கு காரணமானவர்களில் முக்கியமானவர் என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? அதே நிஷாந்தன் தான். உண்மையான பெயர் குமாரவேலு விக்னராஜா. இவர் தற்போது கனடாவில் இருக்கிறார். பதிலடி. குளப்பட்டி சந்தியில் தமது படைப்பிரிவு தாக்கப்பட்டதும் கொக்குவில் இந்து கல்லூரி அருகே நின்ற இந்திய படையினருக்கு யாரையாவது பழி தீர்க்க வேண்டும் போல் இருந்தது. மறுபடியும் கொக்குவில் இந்து கல்லூரி அகதி முகாம் நோக்கி டாங்கிகளால் தாக்கினார்கள். எனினும் அந்த தாக்குதலால் பெரும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஏற்கனவே நடைபெற்ற ஷெல் தாக்குதலால் பலியான 24 பேரையும் அடக்கம் செய்ய இந்து கல்லூரி மைதானத்தில் குழி வெட்டப்பட்டது. பசியாலும் பயத்தாலும் சோர்ந்து போயிருந்த அகதிகள் பலர் சேர்ந்து ஒரு விதமாக குழியை வெட்டி முடித்தனர். பலியான அனைவரையும் ஒரே குழிக்குள் போட்டு மூடினார்கள். பாடசாலை வகுப்பறைகளில் இருந்த கரும்பலகைகள்தான் உடல்களை தூக்கிச் செல்லும் ஸ்ட்ரெச்சர்களாக பயன்படுத்தப்பட்டன. மீண்டும் இந்திய படையினர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் கொக்குவில் அகதி முகாமில் உள்ள அனைவரும் ஆங்கிலத்தில் நாங்கள் அகதிகள் என்று உரத்து சத்தமிடுவது என்று முடிவு செய்தனர். கிட்டத்தட்ட 7000 அகதிகளை கொக்குவில் இந்து கல்லூரி உள்வாங்கியிருந்தது. அவர்கள் அத்தனை பேரினதும் உயிர்கள் இந்திய படையின் டாங்கிகள் முன்பாக ஊசலாடிக்கொண்டிருந்தன.
அதிகாரியின் மிரட்டல். அக்டோபர் 26ஆம் தேதி காலையில் அகதி முகாமிலிருந்து உரத்து கத்தியதற்கு பலன் கிடைத்தது. இந்திய படையினரில் சிலர் முகாமுக்கு வந்தனர். அந்த பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் பெயர் கேர்னல் மிஸ்ரா. அதிகார தோரணையிலும் மிரட்டல் பாணியிலும் கேர்னல் மிஸ்ரா அகதிகளோடு பேசினார். அகதிகள் என்று திட்டவட்டமாக தெரிந்த பின்னரும் எதிரிகளோடு நடந்து கொள்வது போன்று இரக்கமற்ற போக்கை கையாண்டனர். அக்டோபர் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் அகதிகளுக்கு உணவு கொடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. கொக்குவில் இந்து கல்லூரிக்கு அருகே இருந்த கோவிலின் தேர் மீதும் இந்திய படையினருக்கு சந்தேகம். தேருக்கு போடப்பட்ட மறைப்பை உடனடியாக நீக்கும் பணி அகதிகள் சிலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு இந்திய அதிகாரி திமிர் கலந்து மிரட்டினார். தேரை சுற்றி போடப்பட்டிருந்த மறைப்பை நீக்கினால் உங்களுக்கு உணவு தரப்படும், இல்லாவிட்டால் எமது டாங்கிகளால் இந்த தேரை பொடி பொடியாக்கி விடுவேன், உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காது என்று மிரட்டினார். அகதிகள் உடனடியாக தேரின் மறைப்பை நீக்கினார்கள். தேரின் மறைப்பை அகதிகள் சிலர் நீக்கிக் கொண்டிருந்த போது புலிகள் அங்கு வந்துவிட்டனர். அந்த மறைப்பு தங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நினைத்து வந்தவர்களுக்கு அகதிகள் அதனை நீக்குவதைக் கண்டதும் கோபம் வந்துவிட்டது. புலிகள் ஆயுதங்களுடன் வருவதைக் கண்ட அகதிகள் பயந்து நடுங்கினார்கள். ஐயோ, எங்களை ஒன்றும் செய்யாதீர்கள், உங்களைக் கண்டால் அவர்கள் எங்களையும் சுட்டு போட்டு விடுவார்கள், இங்கிருந்து போங்கோ தம்பிமார் என்று கெஞ்சத் தொடங்கினார்கள். நவம்பர் 27ஆம் தேதிக்கு பின்னர் இரவு நேரங்களில் கொக்குவில் இந்து கல்லூரியின் 3வது மாடியில் ஆட்கள் நடமாடும் சத்தங்கள் கேட்கும். பயம் காரணமாக அகதிகள் வெளியே வருவதில்லை. அதனால் யார் நடமாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. காலையில் அகதிகள் நித்திரை விட்டெழுந்ததும் இந்திய படையினர் முறைத்தபடி அகதி முகாமுக்கு வருவார்கள். நேற்றிரவு மாடியிலிருந்து சுட்டது யார் என்று கேட்பார்கள். ஐயோ, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெளியே வருவதே இல்லை என்று அகதிகள் கெஞ்சுவார்கள். உங்களுக்குள் தான் புலிகள் இருக்கிறார்கள், அதனால் எல்லோருக்கும் தான் ஆபத்து என்று படையினர் மிரட்டுவார்கள். யாழ்ப்பாணத்தில் அரியாலை பிரதேசத்தினூடாக முன்னேறிய படையினர்தான் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினர். யாழ் கண்டி வீதியையும் நெடுங்குள வீதியையும் இணைக்கும் சந்தியில் சுப்பிரமணியம் ஊதுபத்தி தொழிற்சாலை இருந்தது. அந்த தொழிற்சாலையை தமது முகாமாக மாற்றிக்கொண்டனர் இந்திய படையினர். அங்குள்ள வெளிப்பகுதியில் ஆட்லரி பீரங்கிகள் நிறுத்தப்பட்டன. வானம் பொத்துக்கொண்டு மழை கொட்டுவதைப் போல ஆட்லரி பீரங்கிகள் செல்மழை பொழிந்தன. இந்திய படை வருகிறது என்று தெரிந்து முன்கூட்டியே மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ஓடியதால் பாரிய உயிர் அழிவுகள் நடக்கவில்லை. இல்லாது போனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பிணங்களாக குவிக்கப்பட்டிருப்பர். ஷெல் அடித்து முடிந்த பின்னர் வெற்று ஷெல் கூடுகள் வீதிகளில் குவிந்து கிடந்தன. அவற்றை ஒன்று சேர்த்து அள்ளிச் செல்வதற்கு குறைந்தது 2 லொரிகள் தேவைப்பட்டிருக்கும். யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அருகிலுள்ள பழைய பூங்காவில் புலிகளின் முகாம் ஒன்று இருந்தது. இந்திய படை முன்னேறிச் சென்றபோது புலிகள் அம்முகாமை கைவிட்டு சென்று விட்டனர். பழைய பூங்காவையும் கச்சேரி பகுதியையும் கைப்பற்றுவதற்காக அருகிலுள்ள பகுதிகளான பண்டியந்தாழ்வு, கொய்யாத்தோட்டம், ஈச்சமொட்டை பகுதிகளை நோக்கி செல்கள் ஏவப்பட்டன. அப்பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே இடம்பெயர்ந்து செல்லத் தொடங்கி இருந்தார்கள். அப்படி இருந்தும் 30க்கும் மேற்பட்ட மக்கள் மேற்படி பகுதிகளில் செல்வீச்சுக்கு பலியானார்கள். உடல் சிதறி மாண்டனர், பலர் காயமடைந்தனர். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் செல்விழுந்து அங்கிருந்த அகதிகள் பலியானார்கள் என்பது பற்றி முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? ஷெல்லடியால் காயமடைந்தவர்களை 2 மினிவேன்களில் ஏற்றிக்கொண்டு யாழ் ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்தனர். 2 மினிவேனிலும் முன்பக்கத்தில் வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு மினிவேன் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டது. அடுத்ததாக சென்ற மினிவேன் விக்டர் என்பவருக்கு சொந்தமானது. அவர்தான் மினிவேனை ஓட்டிச் சென்றார். இந்த நேரத்தில் மினிவேனில் செல்ல வேண்டாம் என்று விக்டரை அவரது உறவினர்கள் தடுத்தனர். வெள்ளை கொடியுடன் செல்கிறேன், இந்திய படையினர் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் விக்டர். பின்னர் விக்டர் திரும்பி வரவே இல்லை. மினிவேன் மீது இந்திய படையின் துப்பாக்கிகள் வேட்டு மழை பொழிந்தன. விக்டரும் வேனில் காயப்பட்டு கிடந்தவர்களும் பலியானார்கள். வேனை தீயிட்டு கொளுத்தியது இந்திய படை. யாழ்ப்பாணத்தில் பிரபலமானது பெஸ்தியன் அச்சகம். பெஸ்தியன் அச்சக உரிமையாளரும் அவரது குடும்பமும் காயமடைந்து விக்டரின் வேனில் தான் சென்றனர். அவர்களும் பலியானவர்களில் அடக்கம். கடைகள் சூறை. யாழ் நகர வீதிகளில் பிணமாக கிடந்தவர்களை அப்புறப்படுத்த முடியவில்லை. அதனால் எங்கும் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. கடைகள் யாவும் மூடப்பட்டு கிடந்தன. உணவுப் பொருட்களுக்கும் பலத்த தட்டுப்பாடு.
அதுதான் சமயமென்று பூட்டியிருந்த கடைகளை உடைத்து கொள்ளையடித்தது ஒரு கோஷ்டி. கொள்ளையடித்த அரிசி, பருப்பு மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்து பணம் சுருட்டியது அந்த கும்பல். டிவி, ரேடியோ, போன் போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளும் கொள்ளையிடப்பட்டன. அதேவேளை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அகதி முகாமில் இருந்தவர்கள் உயிரை கையில் பிடித்தபடி இருந்தனர். அவர்களது அச்சத்தை அதிகரிக்கும் வகையில் இலங்கை வானொலி ஒரு செய்தி வெளியிட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அகதி முகாமுக்குள் தான் பிரபாகரன் மறைந்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. செய்தியை கேட்டதும் உள்நோக்கம் புரிந்து அகதிகள் நடுங்கத் தொடங்கிவிட்டனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.